வணக்கம் உறவுகளே. இன்றைய நாள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாருமே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இலங்கை மக்கள் எல்லாரும் பெரும்பாலும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு செய்தி, பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்று, இன்றைய நாள்ல பாராளுமன்றத்தை கலைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு 24ஆம் தேதி. இன்றைய நாள்ல தான் பிரதமர் பதவியேற்றாங்க. நல்ல பாராளுமன்றத்தை கலைச்சிருக்கிறாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலை வார நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடத்த போறாங்க. வேட்புமனு தாக்கல் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி மட்டும் வேட்புமனு தாக்கல் வேட்புமனுவை ஏற்றுக்கொள்வாங்க. நவம்பர் 14 தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலுக்கு எப்படியெல்லாம் இப்போ வேட்பாளர்கள் தயாராகணும்னு சொன்னா, வார 11ஆம் தேதிக்குள்ள வேட்புமனு தாக்கல் செய்யணும். அதுக்குள்ள யார் யார் கட்சியில சேர்க்கணும், எந்த கட்சியில போட்டியிட போறோம்னு முடிவெடுக்கணும், யார் யாரோட கூட்டணி அமைக்க போறோம்னு முடிவெடுக்கணும். அதை விட யார் யார் வேட்புமனு தாக்கல் செய்யறது, இப்படி நிறைய விடயங்கள் செய்யணும். ஏற்கனவே ஒரு தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கிற இந்த இலங்கை தேசம் அடுத்த ஒரு தேர்தலை சந்திக்கிறது நிறைய பொருளாதார பிரச்சனைகளையும் உருவாக்கும். அதே நேரம் அரசியல்வாதிகளுக்கு இது பாரிய ஒரு பணச்செலவை கட்சிகளுக்கு பாரிய ஒரு பண நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போது. அதே நேரம் நாங்கள் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னா, புதிய கட்சிகள் பல தோற்றம் பெறதா இருந்துச்சு. ஆனா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி இனிமே கிட்டத்தட்ட ஒரு 17-15 நாளைக்குள்ள கட்சி எல்லாம் பதிவு செய்து அதே கட்சியில போட்டியிடலாமா, அப்படியான நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு, நிறைய நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. டாக்டர் அர்ச்சனா புதிய கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தார். இனி கட்சி ஆரம்பிச்சு அந்த டேட்டுக்குள்ள பதிவு செய்து இனி அதுல போட்டியிட முடியுமா இல்லையான்னு சொன்னா, இந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்குள்ள டாக்டர் அர்ச்சனா தன் கட்சியில யார் யார் போட்டியிடணும்ன்றதை முடிவெடுக்க முடியுமா? அதை விட தாண்டி டாக்டர் அர்ச்சனா இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா? நிறைய விடயங்களை இந்த காணொலியில பேச போறோம். வாங்க தொடர்ந்து பேச. நாட்டு மக்கள் எல்லாருமே ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே போலதான் ஜனாதிபதியை தெரிவு செய்திருந்தாங்க. இந்த கட்சிகளோ வேறொரு கட்சிகளோ எதிர்பார்க்காத ஒருவரை ஜனாதிபதியாக்கி இருக்காங்க. மக்கள் மத்தியில அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆப்போன்மெண்ட் ஆவல் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்சியா அவர்கள் ஒன்றிணையாமல் தனியே ஒரு கட்சி அவர்கள் மட்டுமே உலக மக்களையும் ஒன்று திரட்டினது ஒரு பெரிய வெற்றி. இதே வெற்றியை பாராளுமன்ற தேர்தலில் செய்யலாமான்னு சொன்னா அது கஷ்டம். ஏன்னு சொன்னா, அனுரகுமார திசாநாயக்க என்று சொல்றது ஒரு பிராண்டா அவங்க அதை பேணி இருந்தாங்க. அதை எல்லா இடமுமே எல்லா மக்களும் ஒருவேளை ஒரு இடத்துல எல்லா வாக்கையும் குவிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இனி வரப்போற பாராளுமன்ற தேர்தல் அப்படி இல்லை. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் ஒவ்வொரு தேர்தல் தொகுதியூடாகவும் ஒவ்வொரு நிற்பாட்டோனும் வேறுபட்ட முகங்கள், அறிமுகம் இல்லாத புதிய முகங்கள் நிறைய பேரும் அவர்களை எப்படி இந்த தேர்தலில் வெற்றி பெற செய்ய போறாங்க, எப்படி இனி ஆட்சி அமைக்க போறாங்க, பாராளுமன்றத்தை எப்படி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த மக்கள் சக்தி கட்சி எவ்வாறு பாராளுமன்றத்தை கைப்பற்ற போகுது, எல்லாமே நெருக்கடியை உருவாக்கக்கூடியது. பாராளுமன்றம் ஒன்று கலைக்கப்பட்டால் 66 நாட்களுக்குள்ள எலெக்ஷனை நடத்துவோம் என்று சொன்னது ஒரு விதி. அந்த சட்ட ஏற்பாடுகளுக்கு தான் அவங்க இந்த காலையில எல்லாம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் தேர்தலுக்கு இருக்கிறது 50 நாள். இந்த 50 நாள்ல டாக்டர் அர்ச்சனா எவ்வாறு தன்னை கட்சியை பதிவு செய்ய போறார், அதை விட மக்கள் எவ்வாறு சந்திக்க போறாருன்றது எல்லாமே நிறைய பிரச்சனை. தனியா பேஸ்புக்கூடாகவோ இல்லையோன்னு சொன்னால் யூடியூப் தளங்களூடாகவோ டாக்டர் அர்ச்சனா உலக அளவில் சந்திச்சது போல மக்களை சந்திக்க முடியாதது. ஒவ்வொரு வீடா போகணும், ஒவ்வொரு இடமா போகணும். அதை விட அவர் தேர்தலில் போட்டிடுறதுலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. சுயேட்சையா போட்டியிட போறாரா, இல்லையா எம்பிபியோட சேர போறாங்களா, இல்ல புதிய வேற கட்சியோட சேர போறாங்களா, நிறைய பிரச்சனை இருக்கு. சுயேட்சையா போட்டிடுறது இலகுவான விஷயம். ஆனா அந்த சுயேட்சையா போட்டிடுறது மக்கள் மத்தியில போய் அதை கொண்டு சேர்க்கிறது மிகவும் கடினம். சுயேட்சையா போட்டிடுறதுன்றது கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தும். கட்சி ரீதியா போட்டியிடும் போது அவர்களுக்கு ஒரு சின்னம் இருக்கும், ஒரு கொள்கை இருக்கும், மக்களை சென்றடைய இலகு. ஜனாதிபதி தேர்தலையும் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையா போட்டியிட்டிருந்தார். அவரோட பிரபல்யமான வழியா அவருக்கு பெரிய அளவில் ஒரு விளம்பரமோ எதுவுமே தேவையில்லை. அது ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த பாராளுமன்ற தேர்தலையும் டாக்டர் அர்ச்சனா சுயேட்சையா போட்டியிடுவாரா, அதை விட இப்ப வேறொரு கட்சியில இணைய போனா அங்கேயும் பிரச்சனை இருக்கு. சில வேளை அந்த கட்சிகளோட முரண்பட்டு அந்த உரிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் முக்கியம். அந்த வேட்புமனு தவறாக தாக்கல் செய்தால் கூட ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதால் டாக்டர் அர்ச்சனா ஒரு வேளை போட்டியிடாமல் போயிடும். சில வேளை உங்களை நாங்கள் போட்டியாளராச்சு, உங்களை ஒரு வேட்பாளராக நாங்கள் சேர்க்கிறோம் கட்சிகள் உறுதி கொடுத்துட்டு இறுதி நேரத்தில் ஏதாவது ஒரு குளறுபடி செய்து அவர்களை நீக்கிவிட்டாருன்னு சொன்னால் கடைசியாக அந்த கட்சியிலையும் கேட்க முடியாமல் போகும். வேற கட்சிகளோட முரண்பட்டா வேற கட்சிக்கு போயிடலாம் போகும். இது எல்லாத்தையும் எவ்வாறு அர்ச்சனா வெற்றி விளப்புற இந்த குறுகிய காலத்துல மக்களை சந்திக்கணும்.
யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டம் கிளிநொச்சியை சேர்ந்ததாக தான் வந்து யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதி இருக்கும். இவ்வளவு தூரமும் வந்து பிரயாணம் செய்யணும், ஒவ்வொரு வீடுகளாக போகணும், ஒவ்வொருத்தரையும் சந்திக்கணும், தன்னோட கட்சி சின்னத்தை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும், அதை விட கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தணும். இவ்வளவு காலமும் டாக்டர் அர்ச்சுனா வந்து அனைவருக்கும் தெரியும். யாழ் மாவட்டத்தையோ கிளிநொச்சி மாவட்டத்தையோ பொறுத்தவரை வந்து டாக்டர் அர்ச்சுனாவை தெரியும். அதோட போட்டியிடுறவங்கள தெரியணும், போட்டியிடுறவங்களோட முகம் தெரியணும், அவங்க யாருன்னு தெரியணும், அவங்கள பற்றி எல்லாம் தெரிவிக்கணும். அதை விட அந்த சின்னத்தை வந்து மக்களுக்கு இடையில கொண்டே சேர்க்கணும். இது எல்லாத்தையும் வந்து டாக்டர் அர்ச்சுனா என்னென்னு செய்ய போறார் சொன்னால் ஒரு 2 சீட்டுக்காண்டி இந்த தேர்தலில் வந்து அர்ச்சுனா வந்து போட்டியிட போறாரா, இல்லை அவர் சொன்னது போல 6 சீட் வந்து வெற்றி கொண்டு பாராளுமன்றம் போக போறாரா, இவ்வாறு நிறைய பிரச்சனை இருக்கு. அதை விட இந்த தேர்தலில் யார் தன்னோட போட்டியிட போறாங்க, தன்னோட சேர்ந்து போட்டியிட போறாங்க அவங்களை தெரிவு செய்யணும். இதே நாளில் வந்து டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார், முன்னாள் போராளியை சேர்ந்த ஒரு அக்காவை வந்து தந்த கட்சியில 3ஆவதா வந்து இணைத்திருக்கிறேன். அர்ச்சுனாவுக்கு அடுத்தது மயூரன் இன்னொரு ஆளும் வந்து போட்டியிட போறார். அதே போல இன்றைய நல்ல 3ஆவது ஆளுன்னு சொல்லியிருந்தார். ஒரு முன்னாள் போராளி ஒருவர் வந்து ஒரு காயப்பட்ட ஒருவர், கண்கள் ரெண்டு தெரியாதுன்னு சொல்லியிருந்தார். அவர்களுக்கு எல்லாம் வந்து இந்த தேர்தலில் வந்து அவர்கள் இடம் கொடுப்பது உண்மையை வரவேற்கத்தக்க விடயம். இது வந்து மக்களிடையே வந்து ஒரு இலகுவாக வந்து மக்களை வந்து கவரக்கூடியது. 30 ஆண்டு காலமாகவே வந்து ஒரு யுத்த சூழ்நிலை இருந்த வழியா மக்கள் வந்து அதனை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களை ஒரு பிரதிநிதியாக்கி அளவு பார்க்க விரும்புவார்கள். அது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விடயம். அது எவ்வாறு வெற்றிகரமாக செய்ய போற, அதை விட வந்து மிச்சாக்கள் எவ்வாறு கண்டுபிடிக்க போற, தனியா வந்து அவர் சொல்லியிருந்தார். இப்போ யாழ் மாவட்டம் அதே போல மன்னார்ல நிப்பாட்டணும், மன்னார் வவுனியா சேர்ந்த அந்த பிரதேசங்களை நிப்பாட்டணும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு. கிளிநொச்சி, முல்லைத்தீவு எல்லா இடமே சேர்க்கணும். வேறு மாவட்டங்கள்லேயும் முதல் வந்து பேப்பர்ன்னு சொல்லியிருந்தார். அதாவது இப்போ கிழக்கு மாகாணம் அப்படி எல்லாமே. அது இல்லாமல் வந்து இவரால் இப்போ சமாளிக்க முடியுமா, இந்த கால இடைவெளிகளை வந்து புதியவர்களை சேர்த்துக் கொள்ள முடியும். இப்போதான் வந்து வேறு ஒரு யாக்கள் வந்து உள்ளுக்கு வருவாங்க. பழைய அரசியல்வாதிகள் சில பேர் உள்ளுக்கு வர நினைப்பாங்க, இது தவறானவங்க உள்ள வர நினைப்பாங்க, ஊழல்வாதிகள் உள்ள வர நினைப்பாங்க. அவங்களை எவ்வாறு இனங்காண போற 38 வயதுக்கு உட்பட்டவர்களை தான் வந்து வேட்பாளராக நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருந்தார். இதை விட வந்து என்ன மறுபடியும் சொல்லி ஆகணும், ஒரு கட்சியில வந்து 2-3 பேர் பெரியவங்களாவது இருக்கணும். இல்லை நான் சும்மா இந்திய கட்சியை விட இந்திய கட்சிகளை நிறைய பார்த்து, திமுக கட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் துரைமுருகன் என்ற இருப்பார். அவர் வந்து சில இடங்களில் நகைச்சுவை செய்வார், சில இடங்களில் வந்து ஆலோசனை வழங்குவார். அப்படியானவர்கள் வந்து கட்சிக்கு தேவை. ஒரு கட்சி வந்து எப்பவுமே வந்து ஒரே நிலையில போக முடியாது, அந்த கட்சிக்கு ஆலோசனைகள் தேவைப்படும். அதை விட வந்து சில இடங்களில் வந்து நாங்கள் வந்து மற்றவர்கள் அணைத்துக் கொள்ள வேண்டி வரும், பிரச்சனைக்குரியவர்களை சமாளிக்க வேண்டி வரும். அப்படி இருந்தால் ஒரு பெரியவர்கள் சொல்லத்தான் வந்து மற்றவர்கள் இருப்பார்கள். டாக்டர் அர்ச்சுனா வந்து தன்னோட கட்சியில வந்து பெரியவங்களையும் இணைச்சு கொள்ளணும். ஒருவேளை அப்படி பெரியவங்களை இணைக்கிறது வந்து தனக்கு வந்து அழுத்தத்தை கொடுக்குமென்னு நினைக்கிறார் தெரியல. ஆனால் ஒரு கட்சின்னு சொன்னால் நிச்சயம் ஒரு பெரியவர் இருக்க வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக வெற்றிகளாக இருக்கும். அந்த கட்சியிலே மட்டும்தான் குஷி ஆனந்த்னு சொல்லி ஒரு பெரியவர் இருப்பார். அது வந்து அந்த கட்சியை வந்து வழிநடத்துறதுக்கு, மெட்டாக்களை வழிநடத்துறதுக்கு, அது கீழ் உள்ள கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களை வழிநடத்துறதுக்கும் தேவை. டாக்டர் அர்ச்சுனா அரசியலை மாதிரி அரசியல் எவ்வாறு அவர் முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரோ அதே ஒரு சமாந்தரத்தில் வந்து இருக்கிறார். இடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர் வந்து 2026 தான் வந்து எலெக்ஷனை சந்திக்க போறார். ஆனால் அவர் இப்போவே வந்து கட்சி கொடியா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் கட்சி நடவடிக்கைகள், அதே மாதிரி கட்சி ஒவ்வொரு கட்டமாக வந்து முன்னிறுத்தி கொண்டு வர. அப்படி வந்து அர்ச்சுனா வந்து ஒரு நீண்ட காலத்தை வந்து எடுத்துருக்கணும். ஆனால் இப்போ ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இதை வந்து கடந்து போகிறது வந்து ரொம்பவுமே கஷ்டம். ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கட்சி தயாராகி ஒரு 4-5 பேரையாவது கடைசி கூட்டிகிட்டு உள்ளுக்கு போகணும்னு சொன்னால் நிறைய வேலை செய்யணும். ஆனால் அர்ச்சுனாக்கு இருக்கிற புகழ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து புகழ். அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்தால் கூட அதை திரும்ப கட்டி எழுப்பணும், அதை முழுவதையும் வந்து மீள கட்டி அமைக்கணும், மக்களுடைய ஆதரவை திரும்ப பெறணும். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நிறைய பணம் தேவை, சுவரொட்டிகள் விட்ட வேணும். அதை விட அவர்களோட இருக்கிறவர்களை கவனிக்கணும், இருக்கிற சாப்பாடு, அதை விட ஒரு இடம் போகணும், அதுக்கு வாகனங்கள், சில எவ்வளவு தேவைகள் இருக்கிறது, அவை எல்லாத்தையும் என்னென்னு சமாளிக்க போற. ஒருவேளை இந்த தேர்தலில் அவர் வந்து போட்டியிட முடியாமல் போகுமா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் வந்து போட்டியிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். இறுதி நேரங்களில் ஏதாவது பிரச்சனை, குளறுபடிகளை வேறையாக உருவாக்கலாம், சட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிறையவே இருக்குது. இது எல்லாத்தையும் அர்ச்சுனா யோசிச்சிருக்கார். என்னை விட அவர் அதிகமாக யோசிச்சிருக்கார். நான் சாதாரணமாக யோசிக்கிறத விட அவர்கள் வந்து இது சம்பந்தமாக அதிகமாக யோசிச்சிருப்பார். வேட்புமனு தாக்கல்ன்றது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விடயம். அதிலே குளறுபடிகள் எல்லாம் அப்படி நடந்த எத்தனையோ பேர் வந்து பாராளுமன்ற தேர்தலையும் சரி, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, போட்டியிடாமல் போயிருக்கிறாங்க. கட்சி அந்த பிரச்சனைகள் வரலாம், கட்சியில் இருக்கிறவங்க கட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், அப்படியான பிரச்சனை நிறையவே இருக்குது. கட்சி சார்ந்த பிரச்சனை வரலாம், சில பேர் காசை வேண்டிட்டு நான் போட்டியிடலன்னு விட்டுட்டு போவாங்க. அப்படி எல்லாமே வந்து நடக்கும். எவ்வளவு அரசியல் சூழ்ச்சிகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அதை விட இந்த முறை வந்து எல்லாருமே வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க.
ஜனாதிபதி தேர்தலில் நடந்த மாற்றம் வந்து இலங்கையில் வந்து எல்லா இடங்களிலும் நடக்கணும் விரும்புகிறாங்க. புதியவர்கள், அதே மாதிரி படித்தவர்கள், இளமையானவர்கள் அரசியலுக்கு விரும்பும் நினைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அரசியலில் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. நீண்ட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. சில பேர் வந்து பாராளுமன்றத்துக்கே போக முடியாமல் இயலாத நிலைமையில இருந்தாங்க. அந்த நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யாருன்னு சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவரை வந்து நிப்பாட்டி அவரை ப்ரொமோட் பண்ணியிருந்தா அந்த கட்சிக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கும். இனி வர போற ஒருவருக்கு வந்து அது வந்து இலக்குவாக இருக்கும். அங்கால பயணங்களை மேற்கொள்கிறது. இப்போ ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அந்த மாவட்டத்துக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். நிறைய பேரை வந்து இந்த முறை வீட்டுக்கு அனுப்புவோம் இதெல்லாம் வந்து மக்கள் இருக்கிறாங்க. அதிக பண செலவுகளை வந்து சில பேர் வந்து இந்த முறை தேர்தலை செய்ய மாட்டாங்க. என்னன்னு சொன்னா இந்த தேர்தல் வந்து மிகவும் வந்து சவாலாக இருக்க போது, நிறைய பேருக்கு சவாலாக இருக்க போது. என்னன்னு சொன்னா ஜனாதிபதியில் இருக்கிறது வந்து அனுரகுமார திசாநாயக்கா நிறைய அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய வரும். இந்த தேர்தல் முடிய நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும். நிறைய பணத்தை போட்டு அந்த பணத்தை எடுக்க இல்லாமல் போகும். கடந்த முறை தேர்தலில் வந்து போட்டியிட்ட நிறைய சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த தேர்தலில் விலகிறதாயம் கூட இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் அவங்களால வந்து போன முறை வந்து எந்த ஒரு வேலை திட்டங்களுமே செய்யலை. அதால் வந்து மக்களை சந்திக்க முடியல, மக்களோட போய் கதைக்க முடியல, மக்களுக்கு ஒன்று செய்து கொடுக்க முடியல. அதால் வந்து அவங்க மன உளைச்சல் இருக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து அதிக பணத்தை செலவழித்து திரும்பவும் வந்து ஒருவேளை தோல்வி அடைஞ்ச நிறைய செலவாகும். அவங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்படியான இந்த சூழ்நிலையில் வந்து டாக்டர் ரத்னா வந்து 14ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் வெற்றி பெற்று, நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் வெற்றி பெற்று 15ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்கிறாரா இல்லையான்னு சொன்னால் கட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், வேறு யார் அவரோட சேர்ந்து போக போகிறாங்க, யார் வெளி அதை விட யாழ் மாவட்டத்திலிருந்து அதே போல் யாழ்ப்பாண கிள்ளச்சி தேர்தல்களிலிருந்து யார் யார் வெற்றி பெறுவாங்கன்னு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. இந்த வீடியோவை வந்து டாக்டர் ரத்னா ஒருவேளை பார்க்கக்கூடும். அப்படி பார்த்தாருன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இது ஒரு சவாலுக்கு உட்படுத்த வேண்டாம். இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கிற விடயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள், இவ்வளோ பிரச்சனைகள் அவர் சந்திக்க வேண்டிய நேரிடும் என்றதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஒரு முகாமைத்துவ படித்த ஒருவர் அவருக்கு தெரியும். இதை நான் சொல்றதுக்கு முதல்ல இப்படியான பிரச்சனைகள்லாம் பெரும் என்று அவருக்கு தெரியும். இது எல்லாம் ஒருவேளை அவர் எவ்வாறு சந்திக்கப்படார் என்பதை வந்து அவர் அடுத்த வீடியோவில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஓகே பிரஸ், நாங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.